வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ தமிழகத்தில் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து ஜாதகம் வந்து பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ அவரோட சமுதாயம் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் பின்னால் நிற்குமா, அந்த சமுதாயம் அவருக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா அப்படிங்கிற நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. சூப்பரான அற்புதமான கேள்வி. அவருடைய ஜாதகம் உண்மையிலேயே பலம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பொதுக்குழுவை கூட்டுனாங்க. அந்த குழுவில் வந்து எல்லா மாவட்ட செயலரும் வருவாங்கன்னு நினைக்கும் போது சொற்ப மாவட்ட செயலர் தான் வந்தாங்க. அப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பல மாவட்ட செயலாளர்களை அவர் பின்னால் அணிதிரள விடாமல் சதி வேலை நடந்தது அப்படிங்கிறத அவரே சொன்னார். ஆனால் அதற்கு வந்து அவருடைய 7ஆம் பாவம் வந்து கெட்டுப்போச்சு. அதில் வந்து கரெக்டாக 7ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறார். அப்போ 7ஆம் பாவம் தான் நட்பு பாவம்னு சொல்லுவோம், 7ஆம் பாவம் தான் கூட்டாளி பாவம்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு தொண்டர் பலம் நல்லா இருக்கணும்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இப்போ கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய். அவர் கூப்பிடாமலே அவருடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு தொண்டர் பலம் நிறைய கூட்டங்கள் அள்ளி அள்ளி வரும். அது ஓட்டாகவும் மாறுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சியாக இருந்தாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதில் ஒரு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே வந்தது. அதே போல் இங்கே வந்து 7ஆம் இடத்துல இப்படி ஒரு இருக்கும்போது அந்த பொதுக்குழு சிக்கலாச்சு. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் மறுபடியும் ஒரு பலம் சொல்லக்கூடிய செவ்வாய், ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய பலம், தன்னுடைய சமுதாயத்தை ஒன்று திரட்டக்கூடிய பலம் வந்து பஞ்சம பாவம். அந்த ஒன்று திரட்டி அவர் வச்சிருக்கிறாரு. அது அவர் அந்த சமூகம் அவர் பின்னால் தான் அவர் ஜாதக ரீதியாக நிற்கிறது. அது வந்து நீங்கள் வந்து பொதுக்குழுவில் வந்து ஒரு முக்கியமான ஆட்க ஒரு சூழ்நிலையினால் அவங்க வரலைன்னா கூட நாளைக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டணி வைக்கிறாரு. அந்த கூட்டணி வைக்கும்போது ஐயா சொன்ன இடத்துக்கு பின்னால் அவர் சமுதாயம் நிற்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக நிலையில் அமைப்பு அவருடைய இதில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அவருடைய கட்சை அவர் வந்து அவருடைய வாழ்நாள் வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக அவர் கொண்டுட்டு போகக்கூடிய சக்தி. அதில் எத்தனை விஷயங்கள் பொதுதான் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையில் கட்சியை உடைக்கலாம், இல்லாட்ட கட்சியில் அவர் உடைச்சாலும் ஒரு தெளிவாக நிற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த பலம் வந்து செவ்வாவுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கு. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம்னு சொல்கிறோம். கருணாநிதிக்கு இதே 7ஆம் இடத்துல உச்சம், இவருக்கு 2ஆம் இடத்துல உச்சம். 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது குடும்ப விஷயங்கள்லாம் பீரிட்டு வந்து என் சமுதாயம் என் பின்னால் தான் இருக்கியா, நான் பல ஊர்களுக்கு சென்றேன்யா, அந்த சமுதாயத்தை நான் கட்டி காத்தேன்யா, அந்த சமுதாயம் என் பின்னால் நிற்கும் அப்படிங்கிறத காமிச்சு அடுத்த எலெக்ஷனில் அதான் சொல்லணும். ஒரு மரம் வளர்ந்தது அப்புறம் கூட ஒரு துளிர் விட்டு வரும், இல்லாட்ட மரத்தை வெட்டதுக்கப்புறம் அந்த துளிர் விட்டு வர்ற மாதிரி மீண்டும் துளிர் விட்டு அவருடைய சமுதாயம் ஒரு பின்னால் நிற்கும். அந்த சமுதாயம் நிற்கக்கூடிய பவர் ஜாதகத்தில் இருக்குது. நன்றி தெய்வீகம்.